சமையல்காரர் திருமண வீட்டில் சமையலை முடித்துவிட்டு அழுத்து போய் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தார் கனகசபை. அப்பாடா என்று சேரில் அமர்ந்தவர் மனைவிடம் கூறினார், கனகா, இந்த சமையல்கார பொழப்பு என்னோட போகட்டும். நம்ம பையனை பெரிய இன்ஜினியர் ஆக்கணும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்படி அடுப்பில் வெந்து சாகிற பொழப்பு உங்களோட முடியட்டும் என்றாள் கனகா. நாட்கள் ஓடின. மகன் சிவராமன் +2வில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வாகி இருந்தான். ஏப்பா, எந்த காலேஜில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வாங்கியிருக்க? மன்னிச்சுங்கப்பா, நான் இன்ஜினியரிங் படிக்க விரும்பலை. மகன் கூறியதும் பதறி போனார் கனகசபை. தன் கனவை மகன் சிதைத்து விடுவானோ பதறியது அவர் மனம். நீ இன்ஜினியரிங் படிக்கிறது அப்பாவோட கனவுப்பா, அதை கலைச்சிடாத கண்ணா, மகனுடன் வாஞ்சியுடன் கூறினார். தாழ்ந்த குரலில், அப்பா, இன்ஜினியரிங் படிப்பு ஒரு காலத்தில் பெரிய படிப்பு தான். ஆனால் இப்போ தெருவுக்கு தெரு இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் வேலைக்கு கிடைக்கிறது குதிரை கொம்பா ஆயிடுச்சுப்பா. சரி, வேறு என்ன படிக்கலான்னு இருக்க? கேட்ரிங் டெக்னாலஜி. மகன் சொன்னதும் தூக்கி வாரி போட்டது கனகசபைக்கு. ஏப்பா, இந்த சமையல் வேலை என்னோட போகட்டும், நானும் உங்கள் அம்மாவும் நினைக்கிறோம். நீ என்னடாண்டா வாழையடி வாழையா இந்த பொழப்புக்கே வரணும் துடிக்கிறியே? அப்பா, சமையல்னா கேவலமாகப்பா. ஊரில் கேட்டு பாருங்கள் கனகசபை சமையலை பற்றி. உங்கள் சமையல்னா ஊர் ஜனம் 9 பந்தி கழிஞ்சும் காத்திருந்து சாப்பிட்டு போகும். ருசியாக சமைக்க உங்களை போல ஒன்று 2 பேர் தான்ப்பா ஊரில் இருக்காங்க. உங்கள் சமையல் கடை உங்களோட அழிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு வாரிசா நான் வரணும். அதுக்காக தான் கேட்ரிங் டெக்னாலஜி படிக்கிறேன். ஏட்டு படிப்போட உங்கள் அனுபவ பாடமும் சேர்ந்தா நாட்டிலேயே நான் பெரிய சமையல் கலைஞனாக ஆயிடுவேன். 1000 இன்ஜினியர்கள் எளிதாக உருவாகிடுவாங்க. ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்க ஒரு கனகசபை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. நான் ஒரு கனகசபையாக உருவாக விரும்புகிறேன் என்றவாறு கேட்ரிங் படிப்புக்கான விண்ணப்ப படிவத்தை தந்தையின் காலில் வைத்து வணங்கினான் சிவராமன். ரொம்ப நல்லா வருவப்பா என்று கண்ணீர் மல்க மகனை ஆசீர்வதித்தார் கனகசபை. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.